தஞ்சையின் பெருமையை பறைசாற்றும் நெல்மணி மாலைகளை செய்வோர் போதிய வருவாய் இல்லாமல் தவித்து வருகிறார்கள். 1953ஆம் ஆண்டு தமிழகம் வந்த ரஷ்ய தலைவர்களுக்கு வித்தியாசமான மாலை அணிவிக்க எண்ணிய தஞ்சை மாவட்ட ஆட்சியர் கைவினை கலைஞர் வேணுகோபாலிடம் தமது விருப்பத்தை தெரிவித்துள்ளார். அவர் தஞ்சையின் பெருமையை பறைசாற்றும் வகையில் நெல்மணிகளாலேயே மாலையை தயாரித்து கொடுத்து அசத்தியுள்ளார். வேணுகோபாலின் வாரிசுகள் இன்றளவும் நெல்மணி மாலைகள் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஆனாலும் போதிய வருமானம் இல்லை என அந்த கைவினை கலைஞர்கள் வருத்தப்படுகின்றனர். இந்த நெல்மணி மாலை தயாரிக்கும் கலையை பிரபலப்படுத்தி வருவாயை பெருக்க அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இது மாநில அரசு அதாவது இப்போ ஒரு பொக்கே கொடுக்கறதையோ இது சால்வை போத்துறதையோ இல்லாமல் இந்த மாலையை நெல் மாலைலாம் போட்டாங்கன்னா வெளி உலகத்துக்கும் நம்ம வெளில தெரியும், நமக்கும் வேலை வாய்ப்பு கூடும், நம்மளும் 10 பேருக்கு இதை சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ இது என்னன்னாக்கா இதனால் இது வேறு ஒரு குறுகிய வட்டத்தில் இருக்கிறதுனால என்னென்னா நம்மளுக்கு கூட வச்சுருக்கோம். இப்போ அதனால் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுல பிரயோஜனம் இல்லை, செஞ்சுக்கிறது. அதாவது இது ஒரு மார்க்கெட்டிங் நல்லா இருந்துச்சுனாக்கா எல்லோரும் ஆசைப்பட்டு வருவாங்க கற்றுக்கிறதுக்கும். இப்போ ஏன்னா இது ஒரு வியாபாரமே இல்லைங்கும்போது கற்றுக்கிறதுனால ஒன்றும் இதாக போகிறது இல்லை. அதனால் இது கவர்மெண்ட் சைட்லேருந்து அதாவது அரசாங்க சைட்லேருந்து நமக்கு ஒரு எப்படி சொல்லணுன்னாக்கா ஒரு சப்போர்ட் நமக்கு இருந்துச்சுனாக்கா ஒரு அங்கீகாரம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்.